பிரியமானவர்களே, இன்ஸ்டன்ட் காஸ்பல் மெசேஜ், சுட சுட உடனே நற்செய்தி. இந்த 5 நிமிஷத்தை ஒதுக்குனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். only 5 minutes உங்களுடைய வாழ்க்கையே மாறிடும். இன்ஸ்டன்ட் காஸ்பல் மெசேஜ். பிரியமானவர்களே, 100 வருடங்களுக்கு முன்பாக செய்தித்தாள ஒருத்தர் புரட்டி பார்த்துட்டு இருந்தார். அப்படி புரட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இறந்தவர்களுடைய அஞ்சலி செலுத்துகிற பக்கம் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா அவருடைய பெயர் போடப்பட்டிருந்ததாம். அவருக்கு பார்த்த உடனே அவருக்கு ஷாக் அடித்து விட்டது. பார்த்த உடனே அவர் அதிர்ச்சி அடைந்து விட்டார். என்னடா, நாம ஒன்றும் உயிரோட இருக்கிறோம், நம்மளை போய் இறந்தவர்கள் பட்டியலில் போட்டு விட்டார்களே என்று பார்த்த உடனே அவர் புரிந்து கொண்டார். கொஞ்ச நேரம் கழித்து சுதாரித்து கொண்டார். ஒருவேளை இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் சரி, நம்மளை பற்றி என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, த டைனமிக் கிங் டைஸ் அப்படின்னு சொல்லி போட்டுப்பட்டு இருக்கிறதாம். மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் டைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதாம். மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் அப்படின்னா சாவுடைய வணிகன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா, அதாவது என்ன அப்படின்னா சாவை கொண்டு வருகிற வியாபாரி அப்படி என்று போடப்பட்டிருந்ததாம். இதை பார்த்த உடனே அவருக்கு, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் நம்மளை இப்படியா ஞாபகம் வைத்துக் கொள்ள போகிறது, நம்ம இந்த உலகத்திற்கு இதைத்தான் நம்ம விட்டு போயிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவர் மிகவும் மனம் உடைந்தாராம். அவர் தான் என்ன கண்டுபிடிச்சாராம்? டைனமைட், அதாவது பாறைகளை எல்லாம் தகர்க்கக்கூடிய வெடி மருந்தை கண்டுபிடித்தவர் அவர்தான். அதனால இதை பார்த்த உடனே, இந்த நான் உலகத்திலே இன்னும் இறப்பதற்கு முன்பாக இந்த பூமிக்கு ஏதாவது நல்லது செஞ்சிடணும், இந்த உலகம் என்னை நல்லவன் என்று பெயர் எடுத்து சொல்ல வேண்டும், சாவின் வியாபாரி என்றெல்லாம் என்னை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாரு? அன்னையிலிருந்து உலக அமைதிக்காக உழைக்க ஆரம்பிக்கிறார். எல்லா இடத்திலும் போய் 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 உலக அமைதிக்காக உழைக்கிறார். அப்படி உலக அமைதிக்காக அவர் உழைத்து அவருடைய நினைவாலே அந்த பரிசு இன்றைக்கும் தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் பெயர் தான் ஆல்ஃபிரட் நோபல் என்று. நோபல் பரிசு அவர் பெயரிலே தான் இருக்கின்றது. இன்னைக்கு உலகம் உலக சமாதானத்திற்கான பரிசு, நோபல் பரிசு அவருடைய பெயரில் தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க இறந்துட்டீங்கன்னா உங்களை இந்த உலகம் எப்படி ஞாபகம் வைத்திருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. பைபிள்ல பாத்தீங்கன்னா யோசையா என்கின்ற ஒரு மன்னன், 2 அரசராகமம் 22வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். பாருங்க, அவன் 8 வயசுல அரசன் ஆயிட்டான். அவங்களுடைய தாத்தா ரொம்ப மிகவும் கெட்டவர், மனாசே. அவருடைய அப்பா ஆமோன், அவரும் கெட்டவர். இவங்க 2 பேரும் ரொம்ப கெட்ட பேர் எடுத்திருந்தார்கள். ஏன் கெட்ட பேர் எடுத்திருந்தார்கள் தெரியுமா? ஏன்னா இவர்கள் அந்நிய தெய்வங்களை எல்லாம் வழிபட்டார்களாம். இவர் என்ன பண்றாரு? நம்மளை இப்படி இந்த பூமி ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படி என்று நினைத்து உடனடியாக அவர் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மொத்தத்தையும் மாற்றிவிட்டார். தன்னுடைய நடவடிக்கை எல்லாவற்றையும் மாற்றிவிட்டார். உடை நடை அவருடைய எல்லாவற்றையும் மாற்றிவிட்டு அவர் திருச்சட்ட நூலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து ஒரு நல்ல மனிதனாக 31 ஆண்டுகள் அரசனாக வாழ்ந்தாராம். இன்னைக்கு நீ யோசனை பண்ணி பாரு பிரியமானவனே, நீ இறந்ததுக்கு அப்புறம் உன்னை என்ன சொல்ல போறாங்க? ஐயோ, நல்ல வேலை செத்துட்டான்பா அப்படின்னு சொல்ல போறாங்களா? அல்லது ஒரு மாபெரும் மனிதனை நாம இந்த குடும்பத்துல இழந்துட்டோமே அப்படின்னு சொல்ல போறாங்களான்னு யோசனை பண்ணி பாருங்க. வாட் இஸ் யுவர் லெஜசி? நீ விட்டு போற தடம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த உலகம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா, பாவிகளை மீட்க கிறிஸ்து இயேசு இந்த உலகிற்கு வந்தார். இந்த கூற்று உண்மையானது, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. இது விவிலியத்துல எந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே?